தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காற்றாய் எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பன்னிலோசை பழத்தினுள் இன்சுவை பெண்ணோடான் என்று பேசற்கரியவன், வண்ணமில்லி வடிவு வேறாயவன், கண்ணில் உண்மணி கட்சியேகம்பனே. நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட கட்சி ஏகம்பநாதருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, எமது குருநாதராக விளைகின்ற திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனகர்த்தர் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, அகிலத்துக்கெல்லாம் குருவாக விளங்குகின்ற ஜெகத்குரு ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, காஞ்சி கலைக்கல்லூரியினுடைய முதல்வராக விளங்குகின்ற முனைவர் ஸ்ரீ கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள், தமிழ்துறை தலைவராக விளங்குகின்ற நம்முடைய முனைவர் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், இணையத்திலே எழுந்தொள்ளிருக்கின்ற உலகெங்கும் எழுந்தொள்ளிருக்கக்கூடிய அடியவர்களாகவும் மாணவர்களாகவும் விளங்குகின்ற அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, திருக்கலிற்றுப்படியார் திருக்கடவுர் உயவந்த தேவநாயனார் அருளிய முதல் நூலாக திருவுந்தியாரும் அதற்கு வழிநூலாக அமைந்த திருக்கலிற்றுப்படியார் நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இவற்றுள் திருக்குறள், திருவாசகம், தேவாரம், பெரிய புராண உதாரணங்கள் எல்லாம் நிறைந்த அற்புதமான ஒரு சைவ சமய திறவுகோலாக இருக்கக்கூடிய இந்த நூலை நாம் கடந்த 13-12 வகுப்புகளாக சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே கடந்த வகுப்பிலே நாம் சிந்தித்தது இறைவனுடைய 88வது பாடல், பொது இயல்பு அனைத்தறிவாகும் அது எனப் பெற்ற சிவப்பரம்பொருள் இயல்பினை எடுத்துரைக்கிறது என்று சிந்தித்து, அதற்கு காரைக்கால் அம்மையார் அருளிய அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே விரி சுடர் பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன் என்று அற்புத கீர்த்தி திரு அந்தாதியை நாம அற்புத திரு அந்தாதி பாடலிலே 20வது பாடலையும் உதாரணமாக எடுத்து சிந்தித்தோம். அந்த வகையிலே கடந்த வகுப்பினுடைய கருப்பொருள், ஆன்மாவானது தற்போதைத்தை விட்டு இறைவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே தற்போதம் என்பது பசிஞானம். அந்த பசிஞானத்தை விட்டு இறைவனது திருவருள் ஞானத்தில் நிற்க வேண்டும், பதிஞானத்தில் என்பதுதான் கடந்த வகுப்பினுடைய ஒரு கருப்பொருளாக இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது 89வது பாடலாக பசிஞானத்தால் இறைவனை காண முடியாது. ஞானத்தை 3 வகையாக நாம் பிரிப்போம். பாசஞானம் கருவிகரணங்களால் அறியக்கூடியது, அது நிலையற்றது. அதைவிட சற்று மேலான ஞானம் என்று சொன்னால் அது பசுஞானம். அதாவது உயிர் தன்னறிவாலே தன்முனைப்பாலே அறியக்கூடியது, அவற்றாலும் இறைவனை காண முடியாது. பாசஞானத்திலும் பசுஞானம் சற்று உயர்ந்ததாக கொண்டாலும்
அது இறைவனுடைய பதிஞானத்திற்கு ஈடாகாது. அந்த பதிஞானத்தாலேயே தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்லுவோம். சூரியன் எழுந்து வந்து நான் வந்து விட்டேன் என்று அவனுடைய ஒளியை காட்டினால் ஒழிய சூரியனை காண முடியாது. அந்த வகையிலே அந்த மகா சூரியனாக விளங்குகின்ற சிவபெருமான் மகா பிரகாசனாய நாயகன், அவனை காண்பதற்கு அவனே அவனுடைய திருவுருளை நமக்கு அருள வேண்டும் என்பதைத்தான் இங்கே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே பசுஞானத்தால் இறைவனை காண முடியாது என்ற அந்த முன் பாடலுடைய தொடர்ச்சியைத்தான் நாம் இங்கு இந்த பாடலிலும் சிந்திக்க இருக்கின்றோம். 89வது பாடல். இன்றுதான் நீ என்னை கண்டு, இன்றுதான் நீ என்னை கண்டு இருந்தும் கண்டாயோ மாணவனே, அன்றுதான் நான் உன்னை கண்டேனோ என்றால் அருமாயையின்றவள் தன் பங்கன் யார் கண்டார் யார் கண்டார் சிவபெருமானே யார் கண்டார் பெருமாயை சூழல் பிழைத்து. குறிப்பு: இந்த பாடல் இறைவனை உயிர் அறிவால் காணுதற்கு அரியவன் என்ற கருத்தை இங்கு நிலைநாட்டுகிறது. இந்த வெண்பால் இறைவனை தன்னுடைய உயிர் அறிவால், அதாவது பசுஞானத்தால் காணுதற்கு அரியவன் என்கிறார். மாணவனே கேள், இப்பொழுது நீ என்னை கண்டு இவையெல்லாம் அறிந்து, நான் சொல்ல நீ கேட்டு, இப்பொழுது நீ என்னை கண்டு இவையெல்லாம் நீ அறிந்து கொள்ளும் இந்நிலையில் என் சொரூபத்தை, அந்த குருநாதருடைய சொரூபத்தை, என் சொரூபத்தை உன் ஊனக்கண்ணால் கண்டாயோ. என்னுடைய சொரூபத்தை நிச்சயம் பார்க்க முடியாது. அல்லது இவற்றையெல்லாம் அறிந்து உனக்கு அறிவிக்கின்ற நான் தான் உன்னுடைய ஆன்ம சொரூபத்தை கண்டேனோ. ஆன்மாவை நான் பார்க்கவில்லை, நீயும் என்னுடைய ஆன்மாவை பார்க்கவில்லை. குருநாதனுடைய ஆன்மஸ்வரூபத்தை மாணவனும் காணவில்லை, மாணவனுடைய ஆன்மஸ்வரூபத்தை குருநாதனும் காண. இவற்றை எல்லாம் அறிந்து உனக்கு அறிவிக்கின்ற நான் தான் உன்னுடைய ஆன்மஸ்வரூபத்தை கண்டேனோ. அதாவது ஓர் எல்லைக்கு உட்பட்டு, மாணவனே நான் குருநாதர் நீ சீடர் என்ற எல்லைக்குள் உட்பட்டு, அதாவது ஓர் எல்லைக்குள் உட்பட்டு அணுகியுள்ள நாம் இருவர், குருநாதர் சீடர் என்ற எல்லைக்குள் உட்பட்டு அணுகியுள்ள நாம் இருவர் ஒருவர் ஒருவரது ஆன்மஸ்வரூபத்தை கண்டதில்லை. ஆன்மஸ்வரூபம் என்பது இங்கு ஆன்மா. ஆன்மாவை நேரடியாக இந்த கண்ணால் பார்த்தோமா என்றால் இல்லை. உடல் இயக்கத்தை வைத்து ஆன்மாவை அறிகிறோமே அன்றி ஆன்மாவை நேரடியாக பார்த்தோமா எனில் இல்லை என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்கிறது. ஆன்ம உண்மை இயல்பை நாம் அறியவில்லை, ஆன்மாவுடைய உண்மை இயல்பு என்னவென்று அறியவில்லை என்பதைத்தான் இங்கே சொல்ல. அப்படி இருக்க மாணவனே கேள், யாவராலும் காணுதற்கரிய மாயையில் நானே நம் ஒருவர் ஆன்மஸ்வரூபத்தை கண்டுகர முடியாத நாம் இருவரும் யாவராலும் காணுதற்கரிய மாயையில் இருந்து இந்த உலகம் உடல் ஆகியவற்றை இன்று அளித்த அம்மையை ஒரு பாகமாக கொண்டுள்ள இறைவனை, இந்த மாயையில் இருந்து நமக்கு தனு கரண புவன போகம் ஆகியவற்றை ஈன்று அளித்த அகிலாண்டேஸ்வரியை ஒரு பாகமாக கொண்ட அந்த இறைவனை, ஒன்று விரிந்துள்ள இந்த மாயையை தம்மை மறைத்து கொண்டுள்ள மாயை சூழலாகிய பிறப்பு இறப்புக்கு உட்படும் விரிந்துள்ள இந்த மாயை, தம்மை மறைத்து கொண்டுள்ள மாயை, தன்னை மறைத்து கொண்டு அந்த சூழலாகிய பிறப்பு இறப்புக்கு உட்படும் நாம்.
பிறப்பு இறப்பு நாம் இருக்கின்றோம். மாயை தன்னை மறைத்து கொண்டு இதை நம்மை பிறப்புக்கும் இறப்புக்கும் உட்பட்டு அந்த உடலை நமக்கு கொடுக்கிறது. இரண்டாவதாக, மேலும் மாயையில் இருந்து விடுபட முடியாத இருக்கும் நாம் மாயையிலிருந்து பிறப்போ அல்லது இறப்புக்கோ உட்படும் நாம் அதை விட்டு பிரிய முடியாது. உடம்பு வேண்டும். அந்த நிலையில் இருக்கின்ற நாம் உடம்பை விட்டு பிரிய முடியாத நிலையில் இருக்கின்ற நாம் மாயையால் விளங்கும் நமது அறிவை கொண்டு ஊனக்கண் இறைவனை எப்படி காண முடியும்? எப்படி காண முடியும்? முடியாது. இங்கே 3 கருத்துக்களை பதிய வைக்கின்றார். இந்த மாயை விரிந்துள்ளது. அந்த மாயை தன்னை மறைத்துக் கொண்டுள்ளது. அது நம்மை பிறப்பு இறப்புக்கு உண்டாக்குகிறது என்பதை ஒரு கருத்தாகவும், மாயையிலிருந்து அந்த உடம்பை விட்டு பிரிய முடியாத நிலையில் இருக்கும் நாம் என்று இரண்டாம் நிலையையும், மாயையால் விளங்கும் நம்மை அறிவை கொண்டு, அதாவது உடம்பை பெற்றவுடன் எனக்கு ஒரு அறிவு வருகிறது, அறிவு விளங்குகிறது என்றுதான் சொல்லணும். அறிவு வரல, விளங்குகிறது. மாயையால் விளங்கும் நமது அறிவை கொண்டு அப்பேற்பட்ட அந்த அறிவு ஊனக்கண் என்று சொல்லப்படும். மாயையால் விளங்குகின்ற அறிவு ஊனக்கண். அந்த ஊனக்கண்ணால் இறைவனை எப்படி காண முடியும்? முடியாது. என மாயை அழியக்கூடிய பொருள். அழிந்து விரிந்து அழிந்து விரிந்து சுருங்கி விரிந்து சுருங்கி விரிந்து, இதுதான் மாயை. மா அப்படின்னா விரிதல், எய்னா சுருங்குது. ஆக அழிந்து விரிந்து இந்த செயலுக்கு உட்படுகின்ற இந்த உடம்பு அழியக்கூடியது. ஆக அழியக்கூடிய ஒரு பொருளால் அழிய முடியாத சிவபெருமானை காண முடியுமா என்றால் முடியாது. ஆக அழிய முடியாத ஒரு பொருளாலைத்தான் சிவபெருமானை காண முடியும். அழியக்கூடிய பொருளால் சிவபெருமானை காண முடியாது. அதனால மாயை ஒரு ஊனக்கண். மாயையில அறிவு விளக்கம் உண்டு உயிருக்கு. ஆனால் இறைவனை காணுகின்ற விளக்கம் இல்லை. அந்த இறைவனை காண வேண்டும் என்றால் சூரியனே எழுந்து வந்து தன்னை காட்டினால் ஒழிய, சிவபெருமானே வந்து தன் திருவுருளையால் காட்டினால் ஒழிய நம்மால் காண முடியாது. அதனால இப்படி சொல்லுகின்றார். அடுத்ததாக இங்கே அருமாயை என்ற ஒரு அற்புதமான சொல்லை பயன்படுத்துகின்றார். உயிருக்கு இன்றியமையாததாக அமைந்த கருவிகரணங்கள், அதை தோற்றுவிக்க நிமித்த காரணம் ஆகிய இறைவனுக்கு, ஆக மாயையிலிருந்து கருவிகரணங்கள் வேணும். இதான் சர்க்காரியவாதம். உள்ளதே தோன்றும். ஆனால் தோற்றிய திதியே என்று முதல் சூத்திரத்திலே குறிப்பிடுகின்றார். தோற்றிய திதிய, திதினா உள்ள பொருள். உள்ள பொருளிலிருந்து இந்த உலகத்தையும் அந்த உலகத்திலிருந்து இந்த உடம்பையும் இறைவன் தோற்றுவிக்க வேண்டும். ஆக ஒரு கர்த்தா வேண்டும். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். உயிருக்கு இன்றியமையாத கருவிகரணங்கள், அதை தோற்றுவிக்க நிமித்த காரணனாக இறைவனுக்கு மாயை முதல் காரணமா உடைமை பொருளாய் அருவாய் உள்ளது. ஆக 5 பொருளுக்கு உருவம் இல்லை. பதிக்கும் உருவம் இல்லை, பசுவுக்கும் உருவம் இல்லை, பாசத்துக்கும் உருவம் இல்லை. அந்த வகையிலே பாசத்தின் கூறாகிய மாயைக்கும் உருவம் இல்லை. மாயை முதல் காரணமாய் உடைமை பொருளாய் அருவாய் உள்ளது. சிவபெருமானுக்கு வைப்பு சக்தியாக உள்ளது. துணை காரணமாகிய சக்தியை மாயையில் இருந்து உலகு உடல் ஈன்றவள் என்கிறார். இதைத்தான் நாம முதல் சூத்திரத்தில் சொல்றோம். இறைவனுடைய இருப்பை எப்படி உறுதி செய்கிறோம் என்றால், ஒரு பொருள் இப்போ ஒரு பிளாஸ்டிக் பேனா இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு ரா மெட்டீரியல் வேண்டும். அந்த ரா மெட்டீரியலை நாம் முதல் காரணம் என்று குறிப்பிடுகின்றோம். அந்த ரா மெட்டீரியல் செய்வதற்கு ஒரு அச்சு வேண்டும், டை மெஷின். அதை துணை காரணம் என்று சொல்கிறோம். இந்த இரண்டையும் இணைத்து செய்வதற்கு ஒரு ஒரு மென் பவர் வேண்டும். அந்த மென் பவரைத்தான் நாம் நிமித்த காரணம் என்று சொல்கிறோம். அதை போல ஒரு பானையை செய்பவன், பானைக்கு முதல் காரணம் மண், துணை காரணம் சக்கரம்,
சூரியன், நீர் போன்றதெல்லாம் துணை காரணம். அதை போல நிமித்த காரணன் குயவன். அதை போல இங்கே உலக உற்பத்திக்கு முதல் காரணமாயிருப்பது மாயை. துணை காரணமாக சக்தி பல்வேறு நிலைகளில், அங்கே எப்படி நீர், சக்கரம், சூரியன் என்று பல்வேறு நிலைகளில் துணை காரணம் இருக்கிறதோ, அதை போல உலக உற்பத்திக்கும் நிர்வாகத்திற்கும் துணை காரணமாக சக்தி பல்வேறு நிலைகளில் இருக்கிறார். அதை நிமித்த காரணமாக, நிமித்த காரணன் ஆக சிவபெருமான் இருக்கின்றார். இதைத்தான் இங்கே குறிப்பிடுறார். உயிருக்கு இன்றியமையாத கருவிகரணங்கள் தனு கரண புவன போகும். நிமித்த காரணன் ஆக அதை தோற்றுவிக்க ஒருவன் வேண்டும், அவனே நிமித்த காரணன். மாயை முதல் காரணம். மாயை இறைவன் வைப்பு சக்தியாக பயன்படுத்துகிறான். துணை காரணமாகிய சக்தியை மாயை நின்று உலகு உடல் ஈன்றவள் என்கிறார். அதாவது பெற்றதாய் குழந்தையை ஈன்றவள் என்பது உடலை என்று பொருள். உயிரையும் உடலையும் இணைத்தவன் இறைவன் என்பதுதான் இங்கே பொருள். ஆக பெற்ற தாய் குழந்தையை ஈன்றவள் என்று நாம் சொல்லுகின்றோம். அதற்கு உண்மையான பொருள் என்றால் உடலை ஈன்றவள் என்றுதான் பொருள். ஒரு தாய் குழந்தையை ஈன்று விட்டாள் என்றால் ஒரு உடலை ஈன்று விட்டாள் என்றுதான், ஒரு பெண் உடலையோ ஒரு ஆண் உடலையோ ஈன்று விட்டாள் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த உடலுக்குள் உயிரை வைத்து இணைத்தவன் யார் என்றால், நிமித்த காரணன் யார் என்றால் சிவப்பரம்பொருளே என்பதுதான் இந்த பாடலுடைய அரிய கருத்தாக இருக்கிறது. அதை போல இங்கே துணை காரணமான சக்தி முதல் காரணமாகிய அந்த மாயையிலிருந்து உலகத்தை ஈன்றவள், அந்த ஈன்றவளுக்கு பங்கினனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான், அவனே நிமித்தகாரன் என்று இந்த பாடலிலே சொல்லி, ஆக பசிஞானத்தால் இறைவனை காண முடியாது, பதிஞானத்தால் தான் இறைவனை காண முடியும் என்ற அற்புதமான செய்தியை இங்கே சொல்லி, இறைவனை உயிர் அறிவால், அதாவது தற்போதத்தால் காண முடியாது, அவனுடைய அருளாலே தான் காண முடியும் என்ற கருத்தை இங்கே அற்புதமாக மாயையை ஒப்பிட்டு இங்கே சொல்லி முடிக்கின்றார் என்று சொல்லி 89வது பாடல் நாம் நிறைவு செய்து, இப்பொழுது 90வது பாடல், இறைவன் எவ்வாறு உயிர்களை ஆட்கொள்கின்றார், எவ்வாறு உயிர்களுக்கு கருணை செய்கின்றார் என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருள். கடல் அலைத்தே ஆடுதற்கு கைவந்து நின்றும், நாம் குளிக்கிறதுக்கு வசதியா கடல் அப்படி பக்கத்துல வருதான். கடல் அலைத்தே நாம் நீராடுவதற்கு, ஆடுதற்கு கைவந்து நின்றும் கடல் அளக்க வாராதார் போ. ஆனா அந்த கடல்ல நம்மளால அளக்க முற்பட்டா முடியவே முடியாது. திருச்செந்தூர் கடல்ல நான் போய் 100 வாட்டி குளிச்சிருக்கேன். அதுக்காக திருச்செந்தூர் கடல் எனக்கு அத்துப்பிடின்னு சொன்னா எப்படி? 100 மீட்டர் அந்த பக்கம் போனாதான் அது என்ன பிடிக்குமா என்ன ஏது அப்படின்னு தெரியும். ஆகவே நமக்கு வசதியாக கடல் நமக்கு கரையிலே வந்து மோதி குளிக்க வைக்கின்றதே ஒழிய, நாம் அதை ஆராய முற்பட்டால் நிச்சயமாக நம்மால் முடியாது. படியில் அறுத்தி செய்த அன்பரை வந்து ஆண்டதுவும் எல்லாம் கருத்துக்கு செயனாய்க்கானவனே. இந்த பாடலுடைய குறிப்பாக காணுதற்கரிய வள்ளலாகிய சிவபெருமான் எவராலும் காணுதற்கரிய கருணை வள்ளல் ஆகிய சிவபெருமான் மண்ணுயிர்களை ஆட்கொள்ளும் பொருட்டு இதுவென உரைக்கிறது. எப்படி மண்ணுயிர்களை நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி, மாணிக்க வாசகர் தன்னுடைய வாசகத்திலே இறைவனுடைய ஆட்கொள்ளும் முறைமையை நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி என்று கூறுகிறாரோ, அதுபோல
காணுதற்கரிய வல்லலாகிய இறைவன் மண்ணுயிர்களை ஆட்கொண்டு அருளும் முறை இது என உரைக்கின்றது இவ்வென்பா இவ்வென்பா. விரிந்து பரவிய கடவுள் விரிந்து பரவிய கடல் தன் அலைகளால் மக்கள் நீராட ஓர் எல்லையை உட்பட்டு நெருங்கி 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 வந்தாலும் விரிந்து பரவிய கடலாகிய சமுத்திரம் தன் அலைகளால் மக்கள் நீராட ஓர் எல்லைக்கு, அதாவது கரை, அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, ஓர் எல்லைக்கு உட்பட்டு நெருங்கி நெருங்கி வந்தாலும் அக்கடலின் நீளம் அகலம் தன்மை ஆழம் ஆகியவற்றை நீ ஆராய முற்பட்டால் அது உன் அளவுள் உட்பட்டு வாராது அப்பாற்பட்டு நிற்கும். உனக்கு அருகாமையில் வந்து நீ நீராடுவதற்கு வசதியாக நெருங்கி நெருங்கி அந்த கடல் வந்து உனக்கு கருணை செய்தால் அந்த கடலுடைய ஆழமோ அகலமோ நீளமோ தன்மமோ ஆகியவற்றை நீ ஆராய முற்பட்டால் நிச்சயமாக அது உன் எல்லைக்கு உட்படாது. அக்கடலின் நீளம் அகலம் தன்மை ஆழம் ஆகியவற்றை நீ ஆராய முற்பட்டால் அது உன் அளவுக்கு உட்படாது அப்பாற்பட்டே நிற்கும். அதுபோல மாணவனே, இறைவன் இவ்வுலகில் பேரன்பு கொண்ட அடியார்களை மானிடச் சட்டை கொண்டு எழுந்தருளி வந்து எளியவனாக ஆண்டு அருளினாலும் நெருங்கி நெருங்கி கடல் அலை போல குருநாதர் மானிடச் சட்டை தாங்கி உன்னை நெருங்கி நெருங்கி எளிமையாக அருளினாலும் தற்போதத்தால் அவனை அணுகுவார்க்கு சிந்தையாலும் அறிய ஒன்னா சேயனாய். சேயன்னா ரொம்ப தூரத்தில் நிற்கிறவன். அந்த குருநாதர் உனக்கு எளிமையாக வந்து வந்து உனக்கு அருள் செய்தார். அந்த குருநாதரை நீ ஆராய முற்பட்டார் அவன் உன் சிந்தைக்கு அறிய ஒன்னா சேயனாய் தூரத்தில் நிற்பார் என்பதைத்தான் இந்த பாடல் உனக்கு கருத்தாக சொல்கிறது. எப்படி கடல் உன்னை நெருங்க நெருங்க கருணை செய்து நீ நீராட வசதியாக வருகிறதோ அதுபோல குருநாதர் உன்னை நெருங்கி நெருங்கி வந்து அருள்பாலித்தாலும் எப்படி நீ கடலின் ஆழம் அகலம் நீளத்தை அளக்க முற்பட்டால் அது உன் அறிவுக்கு எட்டாதோ அதுபோல குருநாதரின் நீளம் அகலம் உயரம் ஆழ்ந்த அகன்ற நுண்ணிய தன்மையை நீ ஆராய முற்பட்டால் உன் அறிவுக்கு எட்டாதப்பா. ஆகவே நீராடுவதற்கு கடல் அலை அணுகி வந்தால் அதன் அகலம் ஆழம் நீளம் அறிய முற்படுவோர்க்கு அரிதாய் அகன்று நின்றார் போல இறைவனும் தன்பால் அன்புடையவர்க்கு எளிமையாயினும் தற்போதத்தால் ஆராய முற்படுவோர்க்கு ரொம்ப தூரத்திலும் சேயனாய் நிற்பான் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறது. மேலும் மாணிக்கவாசகர் தன்னுடைய போற்றி திருஅகவலிலே அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமையை அருமையில் எளிய அழகே போற்றி என்று அற்புதமாக சொல்கிறார். அருபரத்து ஒருவன், அத்தனை பரம்பொருளாக இருக்கின்ற அத்தனைக்கும் தலைவனாக இருக்கின்ற அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து இந்த உலகத்தில் வந்து குருபரன் ஆகி எனக்கு முன்னே குருபரனாக மானிடச் சட்டை தாங்கி அருளிய பெருமையை நான் என்னவென்று சொல்வேன். அருமையில் எளிய அழகே போற்றி அவனுடைய எளிமை என்னவென்று சொல்வேன். அந்த கடலை போல ஆழ்ந்த அகன்ற நுணுக்கமாய் இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த கடல்
என் முன்னே நீராடுவதற்கு வசதியாக கரையில் ஒரு எல்லைக்கு உட்பட்டு நின்றது போல குருநாதர் எளியனாக எனக்கு முன்னே தோன்றி அருபரத்து ஒருவன் இந்த மாநிலத்திலே குருவரனாக வந்து என்னை ஆட்கொண்டான். அந்த எளிமையை நான் என்னவென்று சொல்வேன்? அருமையில் எளிய அழகே போற்றி என்று போற்றி திருகவிலே குறிப்பிடுகிறார். ஆகவே அடியார்களுக்கு அருளும் பொருட்டு புவனியில் சேவடி தீண்ட குருவாய் எழுந்தருளும் எளிமை உடையனாயினும் அப்படி அடியார்கள் பொருட்டு எப்படி மாணிக்க வாசகருக்கு அந்த அரசனுக்கும் மாணிக்க வாசகருக்கும் அடியவர்களுக்கும் ஆட்கொள்ளும் பொருட்டு அந்த குதிரையில் வந்தான். ஆவணி மூல வீதி மதுரையிலே குதிரையிலே வந்து எளியனாக ஆட்கொண்டான். உலகே எல்லா உலகத்துக்கும் அரசனாக இருக்கக்கூடிய அவன் இங்கே பாண்டிய மன்னனை மாணிக்க வாசகரையும் உலக அடியார்களையும் ஆட்கொள்ளும் பொருட்டு மதுரையிலே குதிரை சேவகனாக வந்தான். சாதாரண சேவகனாக வந்தான். பருவரை மங்கைதன் பங்கரை வண்டியக்கு ஆரமுதாம் ஒருவரை ஒன்றுமில்லாதவரை கடல் போதிரைஞ்சி தெரிவர நின்றுருக்கி வரி மேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உரு அறியாதென்ற உள்ளமதே. யாருக்கும் கிடைக்கற்கரிய மூல பண்டாரமாகிய திருநீற்றை அவன் அருளுகின்றான். வந்து ஆவணி மூல வீதியில் வந்து மூல பண்டாரம் வழங்குகின்றான். முந்துமீன் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று ஒரு 10 அருள் செயல்களை செய்கிறார். குடிகேடு கண்டீர் குடி திருநீரை என்று கொடுக்கிறார். இனிமே உனக்கு அடுத்த பிறப்பு இல்லை, வைச்சுக்கோ, இந்தாபடி திருநீற்று பிரசாதம் மூல பண்டாரம் என்று எளியனாக வந்து அருளினார். அதுபோன்று அடியவர்களுக்கு குருநாதர் எளியனாக வந்தாலும் அவன் மிக எளியவன் தானே என்று தன்னுடைய தற்போதத்தால் நீ அறிய முற்பட்டால் நிச்சயமாக உன்னுடைய கருத்துக்கு அவன் சேய்மையாக நிற்பான், வெகு தூரத்தில் நிற்பான் என்று சொல்லி, ஆக கடல் அலை நீ குளிப்பதற்கு வசதியாக கருணை கொண்டு கரையில் நிற்கின்றது. அதை போல குருநாதர் உனக்கு எளியனாக அருள் செய்வதற்கு உன் முன்னே நிற்கின்றார். ஆனால் எளியனாக வந்த அந்த கடலை நீ அதனுடைய ஆழமகலம் நீளத்தை ஆராய முற்பட்டால் நிச்சயமாக அது உனக்கு அகப்படாது. அதுபோல குருநாதருடைய எதிர்க்க நின்ற குருநாதருடைய ஆழம் அகலம் நுணுக்கத்தை நீ ஆராய முற்பட்டால் உன் அறிவுக்கு எட்டாது என்ற செய்தியை சொல்லி ஒரு பாடல் நம்மளுடைய சம்பந்த பெருமான் அற்புதமாக சொல்லுகின்றார். என்ன பண் அப்படின்னா கௌசிகம் பண்ணில அவரே திருக்கரங்களால் எழுதிய ஒரு அற்புத பதிகம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நல்லெறி குய்ப்பது என்று அற்புதமாக சொல்கின்ற அஞ்சலத்து பதிவில் ஆத்பாலவார்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பன்புகில் அளவு இல்லை கிளர்க்க வேண்டாம் கேட்ப அப்படி என்று அற்புதமாக சொல்லுகின்றார். ஆட்பாளருக்கு அருளும் மன்னமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவு இல்லை கிளக்க வேண்டாம் கோட்பாலனமும் விலையும் குறுகாமை எந்தை தாழ்பால் வணங்கி தலை நிற்க வல்லாறு என்று அற்புதமாக சொல்கிறார். அதாவது அடியவர்களுக்கு அருளும் மன்னத்தையும் ஆதி மாண்பையும் கேட்பான் புகில் யாராவது கேட்டு அவன் எப்படி என்று நீ அறிந்து கொள்ள முற்பட்டால் அது உட்படாது, உன்னால் அளக்க முடியாது, அளவில்லை. அவனுடைய கருணை திறத்தை யாராலும் அளக்க முடியாது என்பதை ஞானசம்பந்தர் தன்னுடைய ஆட்பாளவர்க்கு அருளும் மன்னமும் ஆதி மாண்பும் யாரேனும் கேட்டால் கேட்பான் பிகில் அளவு இல்லை கிழக்க வேண்டாம், அதை பற்றி நீ பேச வேண்டாம், உன்னால் முடியாது என்பதை அற்புதமாக அந்த பாடலிலே குறிப்பிட்டு குருநாதனுடைய திறத்தையும் அதாவது சிவபெருமானுடைய திறத்தை அற்புதமாக இங்கே சொல்லுகின்றார் என்று சொல்லி, ஆக இந்த பாடல் சிவபெருமான் குருநாதராக உனக்கு மானிட சட்டை தாங்கி எளியனாக வந்தால் அந்த குருநாதனுடைய திறத்தை நீ உன்னுடைய அறிவால்
காண முற்பட்டால் முடியாது என்பதுதான் இந்த பாடலுடைய கருப்பொருள் என்று சொல்லி 91வது பாடல். உனக்கு ஞானாசிரியராக வந்த குருநாதனே சிவபெருமான் என்றுதான் இதற்கு பொருள். மாணவனே, யார் உனக்கு ஞானாசிரியராக வந்தானோ அவனே சிவபெருமான். சிவன் எனவே தேரினன் யான், மாணிக்கவாசகர் சொன்ன அந்த வார்த்தையை இங்க குறிப்பிடுகிறார். சிவன் எனவே தேரினன் யான் என்றமையால் சிவன் அவனி வந்தபடி செப்பின் அவனிதனில் உப்பு எனவே கூர்மை உரு செய்ய கண்டமையால் அப்படியே கண்டாய் அவன். வாதவூரடிகள் புராணத்திலே ஒரு வார்த்தை, நின்ற சிவம் ஒன்று, நின்ற சிவம் ஒன்று அதனை தேர்தல் ஞானம், அதனை தேர்தல் ஞானம் நிகழ்போதும் தேர்ந்த அதனை தெளிதலாம். வாதவூரடிகள் புராணத்திலே இந்த 3 செய்திகளை அற்புதமாக குறிப்பிடுவார். நின்ற சிவம் ஒன்று, அதாவது அன்பருக்கு நிலை பொருளானவன் ஒருவன் தான், சிவபெருமான் தான். அன்பர் தனக்கான நிலை பொருளோனே 5 கரத்தானி முக பெருமாளே என்று அருணகிரிநாதர் சொல்வார். அன்பர் தமக்கான நிலை பொருள் ஒருவன் யாருன்னா அவன் தான். வாதவூரடிகள் புராணத்திலே நின்ற சிவம் ஒன்று அப்படின்னா அன்பர்களுக்கு ஒரு பொருள் நிற்கிறது, அது நிலை பொருளாய், அது யாருன்னா சிவபெருமான். அதுக்கு ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்றார். அந்த நின்ற சிவமாகிய ஒன்றை தேர்தல் ஞானம்ன்றார். அதை தேர்ந்து அடைதலே ஞானம். அற்புதமாக சொல்கிறார். ஆகவே இங்கே சிவன் எனவே தேரினன் யான், நானும் அவனை சிவபெருமானாகிய சிவன் எனவே தேரினன் யான், அவனையே தேடிச் சேர்ந்தேன் என்றமையால் சிவன் அவனி வந்தபடி செப்பின் அவனிதனில் உப்பு எனவே கூர்மை உரு செய்ய கண்டமையால் அப்படியே கண்டாய் அவன். இந்த பாடலுடைய குறிப்பு என்னவென்றால், மண்ணுயிர்க்கு குருவாய் வந்தருள் செய்கின்றவன் சிவன் எனவே தெளிக, நிலம்தன் மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டுபவன் அந்த குருநாதன் வேறு யாருமல்ல, சாட்சாத் பரம்பொருளே என்பதை நீ அறிவாயாக மாணவனே என்பதுதான். ஆகவே குருவே சிவம், ஞானமே நேயம், இதான் முக்கியம் இந்த இடத்துல. அதைத்தான் நீங்க குறிப்பிடுகிறார். தமக்கு மெய் உணர்வு அளித்த ஞான ஆசிரியனை சிவன் எனவே தேரினன் யான், நின்ற சிவம் ஒன்று அதனை தேர்தல் ஞானம். ஏதோ அற்புதமான வரி. தமக்கு மெய்யுணர்வளித்த ஞானாசிரியனை சிவன் எனவே தேரினன் யான் என திரு அண்ட பகுதியிலே வாதவூரடிகள் குருவே சிவம் என கூறியமையால், மாணிக்க வாசகர் குருவே சிவம் என கூறியமையால் சிவபெருமான் நம்மை உய்விக்கும் பொருட்டு மானிட திருமேனிதாங்கி இந்த பூ உலகில் எழுந்தருளுகிறார் என்று நாம் உணர்தல் வேண்டும். ஆகவே வந்தவன் குருபரன், எப்படி அருணகிரிநாதர் சொல்றாரோ, வந்தவன் முருகன் இல்லையா, முத்திக்கு ஒரு வித்து குருபரன் என ஓதும் முக்கன் பரமிற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து என்று சொல்கிறார். ஆகவே உமையாக ஆசிரியர் இங்கே உப்பினை வைத்து விளக்குகின்றார். ஒரு ஓமை சொல்லுகின்றார். உலகில் உவர் நீரில் உள்ள நுண்ணிய உவர் தன்மையாக, அந்த கடல் நீர்ல உப்பு சுவை, உலகில் உவர் நீரில் உள்ள நுண்ணிய உவர் தன்மையானது
உப்பு என உருவம் கொள்ளாவிடில் அதை அப்படியே எடுத்து அப்படியே வெயில்ல காய்ச்சி அப்புறம் உப்பு கட்டியாக்கி அதை உடைச்சு அதுக்கு ஒரு உப்பு உருவம் கட்டி என்ற உருவம் பெற்று வராவிட்டால் உப்பு என உருவம் கொள்ளாவிடில் அதனால் உலகுக்கு எந்த பயனும் இல்லை. கடலுக்குள்ளேயே அப்படியே இருந்துச்சுன்னா எந்த பயனும் இல்லை. அது உப்பா மாறி உருவம் எடுத்து வந்தாத்தான் பயன். அதுபோல அருவத்திற்கும் அப்பாற்பட்ட நிலையில் உள்ள சிவம். சிவா இங்க அருவத்திற்கும் அப்பாற்பட்டு என்று சொல்கிறார். தான் முக்கியமான விடை. சிவா ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை எப்படி நான் காட்டுறேன், அதுக்கு பேர் உருவம். அந்த பேப்பரை கீழே நெருப்பு வச்சு விட்டேன், அப்படியே எரியும். அது அருவுருவம். அப்படியே எரியும். உருவமாக தெரியும், உருவம் இருக்காது. அரு உருவம். எரிஞ்ச உடனே சாம்பலாகி கொட்டிடும். இப்ப அருவம். உருவம் அருவுருவமாய் மாறிற்று, அருவுருவம் அருவமாய் மாறிற்று. அப்ப நுணுக்க நிலை அருவம். இந்த சாம்பல் மண்ணிலே விழுகும். விழுந்து திரும்பி ஒரு நாள் மரமா முளைக்கும். திரும்பி மரமா முளைச்சு அது பேப்பரா மாறும். திருப்பியும் அது அருவுருவமா மாறும். அப்புறம் உருவம் அருவமா மாறும். இது ரீசைக்கிளிக் ஆகிட்டே இருக்கும். அப்ப அருவம் என்றால் அது உருவத்தினுடைய ஒரு கூறுதானே ஒழிய அது பரம்பொருளுடைய முழு நிலை அல்ல, சுரூப நிலை அல்ல. பரவெளி என்பது சுரூப நிலை. உருவம் அருவம் அருவுருவம் இதெல்லாம் தடத்த நிலை. பரவெளி, அந்த பரவெளி தான் வெட்டவெளி, அப்பால், நாதமிந்துக்கு அப்பால். ஆக பரவெளிதான். கற்பனை கடந்த ஜோதி, கருணையே உருவமாகி, கற்பனை கடந்த ஜோதி சொரூபம், கருணையே உருவமாகி தடத்தும். அற்புத கோலம் நீடி, அதுவும் தடத்தும். அருமறை சிரத்தின் மேலால் சிற்பர வியோமம் ஆகும். அவ்வளவு உயரம் பரவெளி சொரூபம். திரும்பி திருச்சிற்றம்பலத்துள் நின்று திருப்பியும் இங்க வந்து சொரூபம் தடத்தம், சொரூபம் தடத்தம், இப்படி நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுபோல இந்த உருவம் என்பது அருவத்திற்கு அப்பால் என்று சொல்லுகிறார். ஆக அருவத்திற்கு அப்பால் இருக்கக்கூடியது வந்து பரவெளி சொரூப நிலை என்று அதற்கு பெயர். அது அந்த அந்த அருவத்திற்கு அப்பாற்பட்ட நிலை. அது என்னன்னு யாராலும் சொல்ல முடியாது. இன்னதன்மை என்று அறிவொண்ணாதவன், எண்ணுதற்கு எட்டாதவன், அதை சொரூப நிலை என்று அதற்கு பெயர். பரவெளி என்று அதற்கு பெயர். சிற்பர வியோமம் என்று சொல்லுவோம். ஆகவே இங்கே உப்பு என்ற உருவம் கொள்ளாவிடி, கடல் நீரிலே அந்த உப்பு மட்டும் இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே அந்த நிலையில் இருந்து அந்த உப்பு கட்டி அந்த நீருக்குள் இருந்து ஒரு உருவம் எடுத்து வருகிறது, அது உப்பு கட்டியாக வருகிறது. அதுபோல அருவத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ள சிவபெருமான் மானிட சட்டை தாங்கி கடலில் இருந்து உப்பு வருவது போல குருநாதராக, ஞானாசிரியராக திருவுருவம் கொண்டு வராமல் இருந்தால் நம்மால் பிறவி பயனை பெற இயலாது. உண்மையை இந்த உப்பு உதாரணத்திலே குறிப்பிடுகிறார். அதாவது நான் மீண்டும் சொல்லுகின்ற, கடல் நீரிலே உப்பு சுவை இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த உப்பு கட்டியாக மாறி நாம் பயன்படுத்தும் விதமாக வந்தாலொழிய நமக்கு எந்த பயனும் இல்லை. அதுபோல் பரவெளியில் இருக்கக்கூடிய பரமன் அங்கே இருந்து விட்டால் நமக்கு எந்த பயனும் இல்லை. அவன் நிலம்தன் மேல் வந்தருளி நீள்கடல் காட்டி ஒரு மானிட சட்டை என்ற உருவம் தாங்கி குருநாதராக வந்து அந்த உப்பை போல நமக்கு பயனுள்ளவனாக, கருணை உள்ளவனாக இங்கே வருகிறார். அதை திரு அண்ட பகுதியிலே புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவன் என யானும் தேரினன் காண்க அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க. புவனியில் சேவடி தீண்டினன் காண்க
சிவன் எனையானும் தேரினன் காண்க அவன் எனை ஆட்கொண்டு அருளினன் காண்க. இது அழகா ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா அந்த வாத ஊர் அடிகள் புராணத்துல வரக்கூடிய அற்புதமான அந்த சொல்லை மீண்டும் நினைவுபடுத்துகின்ற. நின்ற சிவம் ஒன்று அவன் பரம்பொருள் வெட்டவெளி. நின்ற சிவம் உண்டு அதனை தேர்தல் ஞானம். அதனை அடைவதுதான் ஞானம். அதுக்கு என்ன செய்யணும் சாமி? நிகழ்போதும் தேர்ந்த அதனை தெளிதலாம். தேர்ந்த அதனை தெளிதலாம். யார் மூலமா? குருநாத். நின்ற சிவம் ஒன்றாகிய அந்த பெருமான் அவனுடைய திருவருள் என்ற அந்த உப்பு நீரில் இருந்து, நின்ற சிவம் நீர், உப்பு நீர், கடல் நீர், அதிலிருந்து மானிட சட்டை தாங்கி ஒரு உருவம் எடுத்து உப்பு வருவது போல் பரவெளியில் இருந்து சிவபெருமான், அருவத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒரு உருவம் எடுத்து வருகிறான். அதுவே மானிட சட்டை தாங்கிய குருநாதர். அற்புதமாக சொல்லி, ஆகவே குருநாதர் இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா, கடல் நீரில் இருந்து உப்பு உருவம் எடுத்து வருவது போல பரவெளியில் இருக்க சுரூப நிலையில் இருக்கக்கூடிய பெருமான் ஒரு உருவம் எடுத்து வந்துள்ளார். அந்த கடல் நீருடைய உப்பு உலக உயிர்களுக்கு பயன்படும் விதத்தில் இருக்கிறது. இங்கே பரவெளியில் இருந்து வந்த உப்பாகிய குருநாதர் இங்கே உயிர்களை ஆட்கொள்ளும் பொருட்டு எழுந்தொருள் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்லி, அடுத்ததாக இப்ப 91வது பாடலுக்கு அடுத்து 92வது வெண்பா. முத்தி பெற்ற ஆன்மா உயிர்களுக்கு அருள் வழங்காது. அதாவது எனக்கு இறைவனுடைய பரிபூரணமாக ஆட்சி இருக்கிறது, ஆனா நானே இறைவனாக நின்று மற்றவர்களுக்கெல்லாம் ஆட்சி வழங்க முடியுமா என்றால் முடியாது என்பதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது. எனக்கு என்னதான் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருந்தால், இறைவனுடைய கருணை எனக்கு இருந்தால், இறைவனைப் போல நான் யாருக்கும் அருள் செய்ய முடியாது என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. அவன் இவனாய் நின்றது அவன் அருளாய் அல்லது எவன் அவனாய் நிற்கின்றது ஏழாய் அவனிதனில் தோன்றும் மரப்புள்ளுரி தொல் உலகில் அம்மரமாய் ஈண்டிடுமோ சொல்லாயிரு. அழகா அதுக்கு ஒரு உதாரணம் இங்கே சொல்லப்படுகிறது. முத்தி பெற்ற நிலையில் இருக்கும் சிவன் முத்தராக இருந்தாலும் நமக்கு அருளை வழங்கும் தகுதி முழுமையாக அவர்களுக்கு இல்லை என்பதால் இறைவனுக்கு மட்டுமே உண்டு. நான் சிவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று சிவன் முத்திர நிலையில் நின்றால் சிவனைப் போல நாம் மற்றவர்களுக்கு அருள் வழங்க முடியாது என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து. இங்கே அவன் என்று குறிப்பிடுவது சிவன், இவன் என்று குறிப்பிடுவது உயிர். அவன் இவனாய், அதாவது சொல் மனம் கடந்தவன் மனவாசம் கடந்தான், அதை போல மாற்றம் மனம் கலிய நின்ற மறையோனாகிய சிவபெருமான். மாற்றும் மனம் கலிய நின்ற மறையோனாகிய சிவபெருமான் சொற்பதம் கடந்தவன் மனத்தை கடந்தவன் மனவாசம் கடந்தான். இவ்வான்மாவைப் போல உடம்போடு கூடி நின்றது. ஆன்மாவைப் போலவே உடம்போடு கூடி நின்றது. பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு அவர்தம் திருவருள் பதிவுக்கு ஈடாக மல மாயை கண்மங்களை போக்கி பேரின்பம் வழங்கி அருளுதல் பொருட்டு திருமேனி கொண்டு எழுந்தருளி வந்தது அன்றி. குருநாதர் சாமி
பக்குவம் அடைந்த ஆன்மாக்களுக்கு அவர்தம் திருவருள் பதிவுக்கு ஈடாக நான் என்ன சிவபுண்ணியம் செய்தேனோ அதற்கு ஈடாக மலமாய கண்மங்களை போக்கி என்னுடைய மலத்தை போக்கி பேரின்பம் வழங்கி அருளுதல் பொருட்டு திருமேனி கொண்டு வந்து அருளுதல் அன்றி. இவ்வான்மாக்களுக்குள் எவன்தான் சிவனாய் நிற்க வல்லான். இந்த ஆன்மா கூட்டத்தில சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றிருந்தாலும் யாராலும் சிவமாய் நிற்க முடியாது. இதைத்தான் திருமந்திரத்துல சொல்றார். சிவனொடுவக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனொடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று புன்னொலி மின்னும் தவனச் சடைமுடி தாமரை யானே. ஆகவே மாமாக்களுக்கு எவன்தான் சிவனாய் நிற்க வல்லான், யாரும் இல்லை என்பதாம். அதாவது தமக்கு ஊமையில்லாதவனாகிய சிவபெருமானையும் ஏன மண்ணுயிர் சிறுமையையும் உள்ளவாறு அறியலாம். இந்த பாடல் மூலமாக நாம் மிகச் சிறியவர்கள், நம்முடைய சிறுமை, ஆனால் இறைவனுடைய பெருமை. இதுதான் இந்த பத்துல சொல்லுவாரு, அடைக்கல பத்துல. வெறுப்பன வேஜையும் என் சிறுமைய நின் பெருமையினார். என்னுடைய சிறுமை அவருடைய பெருமை. அற பூன்பவனே பொங்க, அற பூன்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே, அற பூன்பவனே திருவருளால் என் பிறவியை வேர் அறுப்பவனே உடையாய் என்று அற்புதமாக சொல்லுவார். ஆகவே இங்கே சிவனோடு ஒக்கின்றவன் சிவனுடைய அருளை முழுமையாக பெற்றிருந்தாலும் சிவபெருமானுக்கு ஈடாக முடியாது. சிவபெருமானைப் போலவே அவர்களால் யாரும் அருள் செய்ய முடியாது என்பதைத்தான் இருக்கு. அதுக்கு உதாரணமாக ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார். மண் மரத்திலே நீண்ட காலமாய் ஒட்டி முளைத்த புல்லூரி, புல்லுருவின்னு நம்ம சொல்லுவோம். புல்லூரி அந்த மரம் தரும் பலன்களாகிய கனிகளை அழிக்க முடியாதது போல். ஒரு மரம் இருக்குமா, அதை ஒட்டி பல புல்லூரிகள் இருக்குமா. இப்ப நீங்க மலையில எல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா மிளகு இருக்கும். மிளகு ஒரிஜினல் மரத்துல வரவே வராது, பெரிய மரமா இருக்கும். அந்த மரத்தை சுத்தி கிளை மாதிரி விட்டுடுக்கும், கீழே வச்சிருப்பான், மரத்துக்கு கீழே வச்சிருப்பான். அதுலதான் ஒரு கிளை மாதிரி இப்படி சுத்தி சுத்தி வரும், ஒரு கொடி மாதிரி. அதுலதான் மிளகு காய்ச்சி தொங்கும். ஆனா மிளகு தனியா செடி போட்டீங்கன்னா தனியா வராது. அந்த மரம் இருக்கணும், அந்த மரத்தை சுத்தி சுத்தி தான் இது மிளகு காய்க்கும். அப்படித்தான் மலைநாட்டில மிளகு உற்பத்தி. ஆனா அந்த மரத்தினுடைய தன்மை வேற, மரத்தினுடைய காய் வேற, உள்ளதான் தன்மை. அதுல என்ன இருக்கோ அதுதான் காய்க்கும். அதை சுத்தி இது புல்லூரி மாதிரி மிளகு செடி இருக்கும். மிளகு செடியில என்ன காய்க்குமோ அதான் காய்க்கும். அந்த மரத்தினுடைய மாமரத்துல அது வளர்ந்திருந்தா மாங்கனிய அது கொடுக்கும், இந்த புல்லூரி கொடுக்குமான்னா கொடுக்காது. அதான் இங்க சொல்றாரு. மரத்திலே நீண்ட காலமாய் ஒட்டி முளைத்த புல்லூரி அந்த மரம் தரும் பலன்களாகிய கனிகளை அழிக்க முடியாதது போல் சிவனோடு ஒன்றி சிவமாம் தன்மை பெற்ற சீவன் முத்தர் நாம தான் சிவனோடு எந்நேரமும் ஒன்றி இருக்கிறோம், சிவமாம் தன்மை பெற்று இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில சிவபெருமான் ஒருவனாலேயே வழங்கும் அருளை பிற ஆன்மாக்களுக்கு வழங்க வல்லார், மற்றவர் அல்ல. நான் சிவபெருமானை சார்ந்த அந்த மரத்தை சார்ந்த புல்லூரியாக இருந்தால் சிவபெருமான் மட்டுமே அந்த உரிய கனியை கொடுக்க முடியும், புல்லூரியால் அந்த கனியை கொடுக்க முடியாது. அதுபோல நான் சிவபெருமானை சார்ந்திருந்தாலும் சிவபெருமானை போன்றே உயிர்களுக்கு அருள முடியுமா என்றால்
அருள முடியாதா? மாணவனே, இவ்வாறு நீ அறிவாயாக. இங்கே புல்லூரி என்பது அருஞ்சொற்பொருளிலே புல்லூரி தானே நிலைத்தில் விதையில் ஊன்றி நின்று நீர் உண்டு வளரும் ஆற்றல் இல்லாத ஒரு வகை தாவரம். நான் சொன்னேன் பாருங்க, மலை நாட்டுல பாத்தீங்கன்னா அது என்ன மரம்னு எனக்கு தெரியல, பயாலஜிக்கல் நேம் தெரியல. அந்த மரத்தை நாடி அண்டி சார்ந்துதான் இந்த மிளகு செடி இருக்கும். மிளகு இந்த இப்படி வளைஞ்சு வளைஞ்சு கொடி மாதிரி இருக்கும். ஆனா அந்த மரம் இல்லாட்டி இது இருக்க முடியாது. ஆனா மரத்தினுடைய தன்மை வேறு, அது கொடுக்கக்கூடிய பலன் வேறு. ஆனா புல்லூரினுடைய தன்மை வேறு, அதனுடைய பலன் வேறு. ஆனா அந்த மரத்தை சார்ந்திருப்பது நாளேயே அந்த மரத்தினுடைய 30 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் சார்ந்திருந்ததுனாலேயே அது கொடுத்து விடுமா மரத்தினுடைய கனி? என்ன கொடுக்காது. அதுபோல இறைவனை நான் எத்தனை ஆண்டுகள் சார்ந்து நான் இருந்தாலும், சீவன் முத்தராக இருந்தாலும் சிவபெருமான் கொடுக்கும் அந்த கருணைகளை என்னால் கொடுக்க முடியுமா என்றால் முடியாது. அதைத்தான் இந்த புல்லூரி என்ற ஒரு உதாரணத்தை வைத்து மரம் புல்லூரி சொல்லப்படுகிறது, சொல்லியிருக்கிறார் சுவாமிகள். திருமுறைகளில் சிவமாதல் என்று ஒரு வார்த்தை வரும். சிவமாக்கி இணையாண்ட அந்தமிலா ஆனந்தமணிகுள் தில்லை கண்டேனே, முத்தி நெறி அறியாத முற்கொடும் முயல்வனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் சித்தமல அருவித்து சிவம் ஆக்கியனையாண்ட அத்தன் என கருளியவார் பெறுவார் அச்சோவே. இப்படி திருமுறைகளிலே சிவமாகுதல் 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 என்று ஒரு வார்த்தைகள் வரும். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், சுத்த நிலை பெற்ற ஆன்மாவோடு சிவம் மண்ணுயிர்க்கு அருள் வழங்குதல் பொருட்டு ஒன்றி தோன்றுதல் என்று பொருள் கொள்வதே சைவ சித்தாந்த மரபு. ஆக சுத்த நிலை, நம்மளதான் உதாரணம் எடுத்துக்கணும். சுத்த நிலை பெற்ற ஆன்மாவோடு, அதாவது நம்மோடு சிவம் மண்ணுயிர்க்கு அருள் வழங்குதல் பொருட்டு ஒன்றி தோன்றுதல் என்று பொருள் கொள்வதே சைவ சித்தாந்த மரபு. அவ்வாறு அன்றி சுத்த நிலை பெற்ற ஆன்மா நான் அவனானேன். நான் என்ன பண்றேன்? நான் சுத்த நிலை பெற்றுட்டேன், அவனுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். உடனே நான் சொல்கிறேன், நான் அவனாகிவிட்டேன் என்றால் வரும் துன்பம் யார்? நான் அவனாகிவிட்டேன் என்று சொல்லலாமோ? அவனுடைய அருளை பெறுகின்றன நான் அவனாகவே ஆகிவிட்டேன் என்று சொன்னார், அது அந்தோ எவ்வளவு துன்பத்திற்கு அடித்தளம் போட்டதாக ஆகிவிடும் என்பதை இங்கே சொல்லி, என வினவியமானவனை நோக்கி அவனது அறியாமைக்கு இறங்கி அவனுக்கு அறிவுறுத்தும் நிலையில் இந்த வெண்பாவை அமைத்திருக்கின்ற. அவனி என்றால் இந்த இடத்திலே பூமி, ஏழை என்றால் ஏழா என்று இங்கே குறிப்பிடுகிறார் பாடலிலே. ஏழா என்று விழியேற்றது, அதாவது ஏழை அறிவிலி என்று அர்த்தம். அறிவில்லாதவன், உண்மையாக சொல்லக்கூடிய பதிஞானம் இல்லாதவன், பசிஞானத்திலே அறிவிலியாக இருந்தேன் என்பதுதான் பொருள். அறிவில் ஏழை அங்கே விரிந்திருக்கிறது, ஏழா என்று இந்த பாடலிலே விரிந்திருக்கிறது. ஆக முத்தி பெற்ற நிலையிலும் நமக்கு முழு அருளை வழங்கும் தகுதி எவருக்கும் இல்லை என்பதா. இறைவனுக்கு மட்டும்தான் முத்தி பெற்ற நிலையிலும் எவருக்கும் இல்லை, இறைவனுக்கு மட்டும்தான் நமக்கு அருளுகின்ற கருணை செயல் அவனுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை இங்கே குறிப்பிடும். 93 அருளாலேயே மலம் அருளும். சிவபெருமானுடைய திருவருளாலே மட்டும்தான் நம்மளுடைய மலத்தை அறுக்க முடியும், வேற எதாலும் அறுக்க முடியாது. ஞானவால் ஏந்தும் ஐயர் என்று திருவாச்சகத்திலே குறிப்பிடுவார். அந்த ஞானவால் என்பது திருவருள் கத்தி என்று பொருள். நாம் பயணம் செல்லும் பொழுது, கைலாசம் பயணம் செல்லும் பொழுது, சிவிகையிலே செல்லும் பொழுது குருநாதர் ஞானவால் வைத்திருப்பார். ஞானவால் ஏந்தும் மையர் நாத பறை அரவி.
நம்ம எப்படி கொண்டு செல்வாராம்? ஓம் நமச்சிவாய் என்ற நாதப்பறை. யாரேனும் தவறு அவர் செய்த பாவ புண்ணியத்துக்கேற்ப அந்த சிவிகை கைலாயத்தை நோக்கி செல்லாமல் தடைபட்டு நின்றால் அவர்களுடைய பாவத்தையும் அவர்கள் செய்த புண்ணியத்தையும் வெட்டி வீழ்த்தி முன்னே கொண்டு செல்வது குருநாதருடைய வேலை. அவர் திருக்கரங்களிலே வைத்திருப்பது ஞானவாள். கண்ணுக்கு தெரியாத ஞானவாளை வைத்து வெட்டி வீழ்த்தி பாவ புண்ணியங்களை வெட்டி வீழ்த்தி திருக்கைலாயம் கொண்டு செல்வார். அது அருளாலேயே மலம் வரும். முத்தி முதல் கொடிக்கே மோக கொடி படர்ந்து 2 கொடி. முத்தி முதல் கொடிக்கே 1 கொடி, மோக கொடி படர்ந்து இன்னொரு கொடி. அத்தி பழுத்தது அருள் என்னும் கத்தியினால் மோக கொடி அறுக்க முத்தி பழம் பழுக்கும். அத்தி பழுத்தது அதை வெட்டி முத்தி பழம் பழுக்கும் ஏக கொடியெழும் காணின்று. முன் பாடலுடைய அப்படியே தொடர்ச்சி. முன் பாடலுடைய தொடர்ச்சி. முத்தியாகிய கனி விளைய ஓர் இடம் வேண்டும். ஆன்மா எனும் முதல் கொடியிலே முத்திக்கனி விளைய இடம் ஆன ஆன்மா என்ற கொடி முதல் கொடி. உயிர் அறிவை மறைத்துள்ள அஞ்ஞானம் எனும் கொடி பலவாறாக படர்ந்து முதற்கொடியை மூடிக்கொண்டு. ஒரு அற்புதமான முத்தி பழுக்க வேண்டிய கொடியாகிய என்னுடைய ஆன்மா. ஆனால் என்னுடைய ஆன்மா என்ற கொடியை சுற்றி மோகம் என்ற ஆசை கொடி, மோக கொடி, உலக அவா கொடி. உலகத்தின் மேல் எனக்கு அவா ஆசை, துன்பத்திற்கு காரணமான கொடி கட 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 கடன்னு நிறைய சுத்தி என்னுடைய ஆன்ம கொடியை முற்றிலும் மறைத்து நிற்கிறது. முத்தியாகிய கனிவிளைய இடமான ஆன்மா என்னும் என்னுடைய முதல் கொடியை உயிர் அறிவை மறைத்துள்ள அஞ்ஞானம் என்னும் கொடி பலவாறாக படர்ந்து இந்த ஆன்மா என்ற முதல் கொடியை மூடிக்கொண்டு முத்திக்கனி விளைவை தடுத்து, முத்திக்கனி விளைவை தடுத்து ஆசை எனும் பழத்தை பழுத்தது. ஆசை எனும் அத்தி பழத்தை பழுத்தது. அத்திப்பழம், அத்தின அவா, ஆசை எனும் பழத்தை பழுத்தது. இந்நிலையில் நாம் என்ன செய்வோம்? அந்த தேவையில்லாத கொடியை வேற பிடிச்சி இழுத்துடணும். கிளைகளையா வெட்டக்கூடாது. வேற பிடிச்சி இழுத்துட்டோம்னா என்ன ஆயிடும்? அழகா முத்திக்கனி பழுக்கும். இந்த கொடிக்கு இருக்கிற தடை போயிடும். அதுபோல இறைவனது திருவருள் கத்தியால், ஞானவாள் என்ற கத்தியால் அஞ்ஞானம் எனும் மோக கொடியினை வேருடன் அறுத்து, ஞானக்கொடி ஞானவாள் என்ற அந்த கத்தியாலே அந்த ஊனக்கொடியை, அஞ்ஞானம் எனும் அந்த போக கொடியினை வேருடன் அறுத்து போக்கவே. ஏதான் சொல்லுவார், வெறுப்பன்ன பேச்சையும் என் சிறுமையை நின் பெருமையினான் அறப்புண்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே அறப்புண்பவனே நின் திருவருளால் என் பிறவியை வேர் அறுப்பவனே. நின் திருவருளால் என் பிறவியை வேர் அறுப்பவனே, அரா பூண்பவனே, பொங்கு கங்கை சடை செருப்பவனே என்று சொல்வார். என் பிறவியை வேர் அறுப்பவனே. எதனால? திருவருள் என்ற கத்தியார் என்று அங்கே மாணிக்கவாசகர் சொல்வார். அதுபோல இங்கே இறைவனது திருவருள் கத்தியார் அஞ்ஞானம் எனும் போக கொடியினை வேருடன் அறுத்து போக்கவே. சிவபோக விளைவாகிய முத்திப்பழம் ஆன்மா எனும் முதல் கொடியிலே பழுத்து பூத்து தோன்றும்.
அவா என்ற ஆசை கொடியினை திருவருள் என்ற ஞான கத்தியினார் வேரோடு அறுத்து எறிய ஆன்மா என்ற அந்த முதற்கொடியிலே முத்திப்பழம் பூத்து கொழுங்கும் முத்திப்பழம் பூத்து குலுங்கும் என்பதை இங்கே அற்புதமாக சொல்கிறார். அதன் பயனாக பாசப்பிணிப்பில் இருந்து விடுபட்ட இந்நிலையில் ஆன்மாவும் சிவமும் ஒரு நீர்மையாய் பிரிவியறக் கூடி இன்புறுதலாகிய சிவமாம் தன்மை எனும் பெருவாழ்வு ஆன்மாவிற்கு வந்து சேரும். எப்ப முதல் கொடியிலே முத்திப்பழம் பூக்குதோ அப்போ சிவமும் ஆன்மாவும் ஒரு நீர்மையாய் ஒரு நேர்கோட்டில் நீயும் நானும் ஏகபோகம் சிவ ய பானம் சி ஆகுடை வ பீடம் ய சிவ ய என்ற சிவலிங்க திருமேனியாகிய ஒரு முத்திப்பழம் பூக்கும் என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே நம என்பது அந்த சுத்தி இருக்கிற பிரபை, அதை அப்படியே விட்டுறணும். இப்ப இந்த இடத்துல அவர் சொல்றது நேர்கோட்டில் சி வ ய என்ற ஒரு முத்திப்பழம், சிவைய என்ற முத்திப்பழம் பூக்கும். பாசப்பிணிப்பில் இருந்து விடுபட்ட இந்நிலையில் ஆன்மாவும் சிவமும் ஒரு நீர்மையாய் பிரிவேறக் கூடி இன்புறுதல் ஆகிய சிவமாம் தன்மை எனும் பெருவாழ்வு ஆன்மாவிற்கு வந்து சேரும். நம்ம விட்டு சிவத்தோட கூடுனா அதுக்கு பேரு பெருவாழ்வு. நாமும் நிறைய அடியார்கள்ட்ட பேசும்பொழுது ஏதாவது ஒரு நல்லதோ எது நடந்தாலும் அடியார்கள் ஒன்று கொடுத்தாலும் நாம் என்ன சொல்லுவோம்னா பெருவாழ்வு பெற்றேன், பெருவாழ்வு பெற்றேன். அப்படின்னா சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெற்று முத்தி பெற்றேன், உங்களுடைய அருளாலே முத்தி பெற்றேன் என்பது போல நாம் அங்கே சொல்லுவோம். அதுபோல அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்சான்றும் தவா பிறப்பீனும் வித்து. ஆசை எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்தும் பிறவி துன்பத்தை தரும் விதை என்பதை இந்த பாடலிலே, இந்த குறளிலே, திருக்குறளிலே நமக்கு அருளி இருக்கின்றார்கள். ஆகவே அவா தவிர்த்தல், நம்ம பஞ்ச கிளேசம் என்று சொல்லுவோம். நம்ம புருட தத்துவத்தை உயிரானது எட்டியவுடன் அதற்கு உயிருக்கு பஞ்ச கிளேசம் ஏற்படும். அதிலே முக்கியமான அந்த பஞ்ச கிளேசத்திலே ஒன்றுதான் அவா, ஆசை. அவா என்றால் ஒரு பொருளின் மீது நாம் வைக்கக்கூடிய பற்றைத்தான் அந்த அவா என்று சொல்வோம். அந்த அவா அறுத்தால்தான் நம்மளுக்கு பஞ்ச கிளேசத்தில் ஒன்று முக்கியமான ஒன்று என்று சொல்லி அந்த அவாவே அவா என்ற மோகக்கொடியை வேரோடு அறுத்து விட்டால் நமக்கு உயிராகிய ஆன்ம என்ற முதல் கொடியிலே அந்த முத்திப்பழம் பூக்கும், கனி கிடைக்கும். அப்பொழுது நமக்கு பேரின்ப பெருவாழ்வு கிட்டும் என்பதை இந்த பாடல் நமக்கு சொல்லி நிறைவு செய்கிறது. ஆகவே அருளாலேயே அந்த மலத்தை அறுக்க முடியும் என்பதை தெரிந்து கொண்டு 94வது பாடல் நம்ம சிந்திக்க இருக்கின்றோம் என்பார். இறைவன் குருவடிவம் கொண்ட நோக்கம். ஏன் இறைவன் குருவடிவம் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடலிலே சொல்கிறார். அகலத்தில், அகலம்னா இங்க அருவநிலை. அகலத்தில் ஆனந்தத்து ஆனந்தி, ஆனந்தத்து ஆனந்தி இன்பமே உருவாகத் தோன்றி. அருவநிலையில் இன்பமே உருவமாக தோன்றி. இன்பமே உருவம்னா லட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இன்பமே உருவம். நாம எறும்புன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமான் லட்டு, நாம எறும்பு. அதான் இன்பமே வடிவன. அகலத்தில் ஆனந்தத்து ஆனந்தியே ஆய சகலத்தில், சகலத்தில்னா உருவநிலை, சகலத்தில் தையலுடன் தோன்றி நிகழத்தை போக்குவதும் செய்தான் தன் பொன்னடியன் புன்தலைமேல்
ஆக்குவதும் செய்தானவன். நிகழத்தை அப்படின்னா விலங்கு, கை விலங்கு மாதிரி. சகலத்தில் தையலுடன் தோன்றி நிகழத்தை போக்குவதும். நாம எதுல விலங்குல இருக்கிறோம்? நாம் செய்த பாவ புண்ணிய விலங்குல இருக்கிறோம். போக்குவதும் செய்தான், அம்பாளுடன் தோன்றி என்னுடைய பாவத்தை புண்ணியத்தை போக்கும். தன் பொன்னடி என் புன் தலைமேல், என்னுடைய பாவப்பட்ட அந்த தலைமையில அவனுடைய திருவடியை வைத்து ஆக்குவதும் செய்தான் அவன். இந்த பாடலிலே குறிப்பாக இதை குறிப்பிடார் என்றார். இறைவன் குருவாகி எழுந்தருளி செய்யும் தீட்கை முறையினை விளக்குகிறது. ஏன் குருவா உலகத்துக்கு வரான்னா, அவன் திருவடி தீட்சை கொடுத்த உடனே என்னுடைய பாவங்கள் முற்றிலும் அழிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. அதைத்தான் சொல்றார். என்னுடைய அத்தனை வினைகளும், சஞ்சித வினைகள் அத்தனையும் குருநாதராக வந்து என் தலையிலே திருவடி தீட்சை கொடுக்க அந்த பாவங்கள் முற்றிலுமாக எரிக்கப்படுகிறது என்பதற்காகத்தான் குருநாதர் இந்த அவனியிலே குருவாக வந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த பாடல் நமக்கு அரிய கருத்தை சொல்கிறது. முன் பாடலில் கூறியபடி பாச வேறருக்கும் பழம்பொருளாகிய இறைவன், பாச வேறருக்கும் பழம்பொருளாகிய இறைவன் தம் பொருட்டு குருவாய் எழுந்தருளி அருள் எனும் கத்தியினை தந்து, அருள் எனும் கத்தியினை தந்து மோக குடியறுத்து முத்திப்பலம் பெற உதவிய பெருங்கருணையை வியந்து போற்றும் வகையில் இந்த வெண்பா அமைந்தது. குற்றமற்ற தூய நிலையில் இன்பத்துள் இன்பம் நல்கும், லட்டுக்குள் லட்டு நல்கும். குற்றமற்ற தூய நிலையில் இன்பத்துள் இன்பம் நல்கும் ஞானமே உருவாகவும் திருமேனி கொண்டு எழுந்தருளுங்கால் அருளாகிய சக்தியுடன் தோன்றியும் அனாதியே என்னை பணித்துள்ள மலமாயை கண்மங்களாகிய விலங்கினை தீக்கையால் போக்குவதும் செய்து. முதல்ல என்ன சொன்னாரு? அருளாகிய சக்தியுடன் தோன்றினார், அம்மையப்பராக தோன்றினார் என்று முதல் செய்தியை சொல்லி, இரண்டாவதாக அனாதியே என்னை பிணித்து உள்ள மல மாயை கண்மங்களாகிய அந்த விலங்கிலிருந்து தீக்கை மூலம் போக்கல் செய்தார். மூன்றாவதாக தன்னுடைய பொன்னார் திருவடிகள் என்னுடைய புன் தலைமேல் நிலை பெறுமாறு ஆக்குவதனையும் செய்து அருளினார். என்னுடைய இழிவான குற்றம் செய்த என்னுடைய இழிவான தலையின் மீது அவனுடைய பொன்னார் திருவடிகளை வைத்து ஆக்குவதனையும் செய்தார். ஆக்குவதனை அப்படி செய்தார். இப்படியாக குருவாய் எழுந்தருளிய முதல்வன் 3 உபகாரங்களை செய்தார் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். அருளாகிய சக்தியுடன் தோன்றியும் என்னை பிணித்துள்ள மலமாயை நீக்கச் செய்தும் அவனுடைய திருவடியை என் தலைமேல் வைத்தலுமே என்று அற்புதமாக சொல்லி, இங்கே குருநாதர் இந்த உலகத்தில் ஏன் தோன்றினார் என்றால் இந்த 3 காரணங்களை இங்கே குறிப்பிடுகிறார். அவனுடைய திருவடியை வைத்து என் தலைமேல் வைத்து என் பாவங்களை பொசுக்கவும், என்னுடைய மலமாய கண்மங்களை போக்கவும், மானிட சட்டை தாங்கி அருளாகிய சக்தியுடன் தோன்றியும். இந்த ஒரு பாட்டுல கூட சொல்லுவார், சக்தியுடன் தோன்றி அற்புதமாக சொல்லுவார். அன்றே என்ற ஆவியும் முடிவும் எல்லாம் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டொலியோ இல்லையே. இன்னொரு பாட்டுல சொல்லுவார், அற்புதமான பாட்டு. அது என்னன்னா, நல்ல கண்கட்ட ஊரேராய் இங்கு உழல்வேனோ அப்படின்னு முடியும். அதுக்கு முதல்ல ஒரு வரி வரும், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த இதுல அற்புதமா சொல்லுவார், திருவருளோடு வந்து போரே போரேரே
நின் பொன்னகர்வாய் பூந்தருளி இருள் நீக்கி வாரேரில மென்முலையாலோடு வந்து அருள் பெற்று அப்படி சொல்லுவார். ஒரு கணத்துல இத்தனை காட்சிகளை கொடுத்தாரா மாணிக்க வாசகருக்கு. அம்மையப்பராக காட்சி கொடுத்தார். வாரேரில மென்முலையாலோடு வந்து அருள் பெற்ற காட்சி நம்பர் 1 அம்மையப்பராக காட்சி கொடுத்தார். காட்சி நம்பர் 2 குருமணியாக காட்சி கொடுத்தார். காட்சி நம்பர் 3 அடியார்களாக காட்சி கொடுத்தார். இப்படி ஒரு கணத்தில மாறி மாறி காட்சி கொடுத்தார் என்பதை அங்கு அற்புதமாக சொல்லுகின்றார். குற்றமற்ற தூய நிலையில் இன்பத்துள் இன்பம் நல்கும் ஞானமே உருவமாகவும் திருமேனி கொண்டு எழுந்தருளி 1 அருளாகிய சக்தியுடன் தோன்றியும் அப்படிதான் வாரேரில முளையாலோடு வந்து அருள் பெற்ற அந்த ஒரு காட்சியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இங்கே இவரும் ஞாபகப்படுத்துகிறார். அனாதியே என்னை பிணித்துள்ள மலமாயை கண்மம் என்ற விலங்கிலிருந்து என்னை மீட்பதும். அடுத்ததாக தன்னுடைய பொன்னார் திருவடிகளை என் தலைமேல் வைத்தலும். அங்கேயே அப்படித்தான் பண்ணார் மாணிக்க வாசகர். அழகிய திருமேனி காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் நாவதும் காட்டி காணாததெல்லாம் காண்பித்து கேளாததெல்லாம் கேட்பித்து வா என்று வந்து முந்தி இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தார். வந்து முந்தி மலர்கள் தாளிரை என் தலைமேல் வைத்தார் என்று அற்புதமாக சொல்வார். ஆகவே குருவாய் எழுந்தருளிய அம்முதல்வன் இங்கே என்ன குறிப்பிட்டு குருவாய் வருவதற்கு இந்த 3 காரணங்கள். அம்மையப்பராக வந்தார், கண்மம் மலமாயை நீங்க, 3வதாக என் தலைமேல் திருவடி வைக்க, இந்த 3 காரணங்களுக்காக குருநாதராய் எழுந்தருளினார் என்று சொல்லி அருஞ்சொற்பொருள் அகலம் குற்றமற்ற அருவநிலை சகலம் உருவநிலை நிகழும் விளங்கு ஆனந்தத்தானந்தி இன்பமே உருவமாகி மண்ணுயிர்க்கு இன்பத்தை வழங்குபவனாகிய இறைவன் சகலத்தில் தையலுடன் தோன்றி உருவ நிலையில் அம்மையப்பராக எப்படி ஞானசம்பந்தருக்கு காட்சியோ அதுபோல யாவராலும் காண உண்ணாத இறைவன் உயிர் உய்யும் பொருட்டு திருமேனி கொள்ளும் இடத்து அருளே திருமேனியாக கொண்டு சக்தியுடன் தோன்றி அருள் புரிவன் என்பார். அற்புதமாக ஒரு உதாரண பாடல் திருக்கோத்தும்பியில. நானும் என் சிந்தையும் நாயகனும் எவ்விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ் தடையோனை ஆண்டலே தானும் தன் தையலும் தாழ் சடையோனை ஆண்டலே என்று திருக்கோத்தும்பியில கூறியிருக்கிறார். ஆகவே நிறைவாக இன்றைய பாடலாக 95வது பிராரத்த வினை தாக்காமல் காத்தருளும் முறைமை. பிராரத்தம்னா சொல்லும் விதி ஊழ் என்று சொல்லுவோம். பேரு இளவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு 6 பிரிவுகளை கொண்டது, 6 கூறுகளை கொண்டதுதான் இந்த பிராரத்தம். பேரு இந்த உலகத்தில் எவ்வளவு சம்பாதிப்பாய், இளவு அதில் எவ்வளவு இழப்பாய். பிணி அவரவர் வினைக்கேற்ற பிணைப்பு, இன்னார் கணவராக வர வேண்டும், இன்னார் மனைவியாக வர வேண்டும், இன்னாருக்கு புதல்வனாக பிணைப்பு. சாக்காடு எப்படி சாக வேண்டும். பேரு இளவு பிணி மூப்பு எத்தனை வருடம் வாழ வேண்டும். சாக்காடு என்று அற்புதமாக பேரு இளவு இன்ப பிணி மூப்பு சாக்காடு என்று 6 நிலைகளை பிராரத்தமாக சொல்லி இங்கே பிராரத்த வினை தாக்காமல் இருக்க எப்படி குருநாதர் காத்தருளுகிறார் என்பதைத்தான் இந்த பாடல். குற்றம் மறுத்து என்னை ஆண்டு கொண்டு அருளி தொண்டனே உற்ற தியானத்து உடன் உறைவர் முற்றவரின் மாட்சியுமாய் நிற்பராயின் மற்றொன்றை கண்டிடின் அக்காட்சியுமாய் நிற்பர் கலந்து. குறிப்பு: குருவாய் எழுந்தருளி தமக்கு திருவடி சூட்டி தீக்கை செய்து அருளிய பின் தியானிக்கும் தியானமும் தாமேயாய் அப்படின்னா சிவமேயாய் உடன் நிற்குமாறும் இந்த நிலை முதிர 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 குருநாதர் வந்தாரு, எனக்கு தீக்க கொடுத்தார், திருவடி தீட்சை கொடுத்தார். அப்புறம் தியானிக்கும் தியானமும் அவனோடு நான் தியானம் செய்தேன். அப்படியே சிவமே 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 தியானிக்கிறேன். ஆக தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம்
அவருடைய திருவார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் தியானிக்கும் தியானமும் தாமேயாய் அப்படியே தியானம் செய்ய விசார சர்வர் மாதிரி மண்ணு எதுவும் தெரியல, சிவலிங்கம் எதுவும் தெரியல, காண்றதெல்லாம் சிவலிங்கம். கைக்கு கிடைச்ச பாத்திரம் எல்லாம் பால் எடுத்து 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 அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுபோல தாமேயாய் சிவமேயாய் உடன் நிற்குமாறும் இந்த நிலை முதிர முதிர சிவபெருமானிடத்திலே பித்து முத்த பித்து முத்த பக்தி முத்த பக்தி முத்த பக்தி முத்த பக்தி முத்த நேயத்து அழுந்துமாறும். நேயம்னா இந்த இடத்துல சிவபெருமான், ஞானமே நேயம். நேயத்து அழுந்துமாறும் பிராரத்தம் தாக்காதபடி தாமே காண்பானும் காணப்படும் பொருளுமாய் கலந்து நிற்குமாறு உணர்த்துகிறது. காண்பான்னா நான், காணப்படும் பொருள்னா சிவம், கலந்து நிற்குமாறு உணர்த்தியது. ஆக நானும் சிவமும் இப்படி கலந்து நிற்கிறோம். விதி தாக்குமானா தாக்கவே தாக்கு. அதுக்கு உதாரணமாக மார்க்கண்டேய மகரிஷி சிவபெருமானும் ஒன்னா கலந்து நின்றான். விதி தாக்குச்சான்னா 16 வயசு முடிஞ்சிச்சான்னா முடியவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவனை விதி தாக்கவே இல்லை. மார்க்கண்டேய மகரிஷிய தாக்கவே இல்லை. இறைவனோடையே கலந்து நிற்கிறார். அவர் விதி ஒண்ணுமே பண்ண முடியல. அதைத்தான் இங்க சொல்றார். பிராரத்தம் தாக்காதபடி தாமே காண்பானும் காணப்படும் பொருளுமாய் கலந்து நிற்குமாறு உணர்த்திற்று. அதாவது எழுந்தருளிய குருநாதர் ஒண்ணு, எனது ஆணவம் எனும் குற்றம் வேறு அற களைந்து. எனக்கு குருநாதர் என்ன பண்ணாரா, என்னுடைய ஆணவத்தை வேறற களைந்தார். 2, என்னை அடிமையாக கொண்டார். 3, திருவடி ஞானத்தை வழங்கினார். திருவருள் ஞானத்தை எனக்கு வழங்கினார். 3 பலன்களை எனக்கு கொடுத்தார் குருநாதர். என்னுடைய ஆணவத்தை அறுத்தார், என்னை அடிமையாக கொண்டார், பதிஞானம் என்று கொள்ளக்கூடிய திருவருள் ஞானம் எனக்கு வழங்கினார். அந்நிலையில் நான் தியானிக்கும் போது யான் என்றும் அது சிவம் என்றும் சொல்லும் வேறுபாட்டினை நீக்கி நான் அப்படியே சிவனை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். சிவ 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 நினைத்து கொண்டிருக்கும் போது முதலில் நான் என்னை இழக்கிறேன். நான் சிவனை தியானித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற நிலையையும் இழக்கிறேன். ஆக என் 2 நிலையும் இழந்து முற்றிலுமாக அவனோடு கலந்து விட்டேன். 2 அல்ல, ஒன்றாய் கலந்து விட்டேன். இதைத்தான் இங்கே குறிப்பிட்டார். நான் தியானிக்கும் போது நான் என்றும் சிவன் என்றும் சொல்லும் வேறுபாட்டினை நீக்கி அடியேன் திருவருளோடு பொருந்தி தியான நிலையில் நிற்கும் போது தியான பொருளாகிய சிவமும் தியானிப்பவனாகிய நானும் தியானித்தல்லாகிய அறிவும். இதுதான் திருப்புடி ஞானம் சொல்லுவோம். மேற்கண்ட 3ம் வேற்றுமையற்று நிற்கும்படி என்னோடு உடனாயிருப்பான் என்பதா. இன்னைக்கு கூட நான் புதுப்பட்டு வகுப்புல ஒரு செய்தி சொன்னேன். திருப்புடி ஞானத்தில் மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு டீ எடுத்துட்டு வருது. மாப்பிள்ளை பொண்ணை ஒரு கணம் பார்க்கறான். மேல டியூப்லைட் எரியுது. அந்த டியூப்லைட் வெளிச்சம் இல்லைன்னா பொண்ணை பார்க்க முடியாது, பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க முடியாது. அந்த டியூப்லைட் வெளிச்சம் காட்சி பொருள். இந்த இடத்துல பொண்ணு சிவம், இங்க பையன் உயிர். எப்படி வேணாலும் மாத்தி கூட வச்சுக்கோங்க. இப்ப பையன் இந்த டியூப்லைட் வழியா அந்த பொண்ணை பார்க்கிறான். அதாவது உயிரானது திருவருள் என்ற வெளிச்சத்தின் வழியாக சிவத்தை பார்க்கிறது. அந்த பார்க்கின்ற ஒரு கணம் உயிரானது தன்னை இழந்து சிவபெருமான் என்ற நேர்கோட்டில் அந்த காட்சி பொருளாகிய திருவருள் உதவியோடு
நீ வேறு நான் வேறு திருவருள் வேறு என்ற நிலை இல்லாது ஒரே நிலையில் நிற்கின்ற நிலையைத்தான் திருப்படி ஞானம் என்று இங்கே சொல்லுகிறோம். மேற்கண்ட மூன்றும் வேற்றுமையற்று நிற்கும்படி என்னோடு உடனாயிருப்பான் என்பதாம். இந்த தியான நிலை முதிர முதிர முதிர, இந்த தியான நிலை முதிர முதிர முதிர, ஆன்மாவானது சிவப்பரம்பொருளில் அழுந்தி கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் பேரின்ப விளைவை நிற்கும். அப்படியே சிவத்தை இந்த உயிர் பார்த்து கொண்டே இருக்க அந்த கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் பேரின்ப விளைவாய் நிற்கும். நான் செய்த பிராரத்த வினை காரணமாக பார்த்து நான் ஏதோ பாவம் செஞ்சு அந்த வினை என்னை தாக்க வந்துச்சுன்னா தாக்க முடியாது. எனது தியானம் என்னும் ஒருமை குலைந்து உலக போகம் என்னை ஈர்த்தால், அப்ப ஏதேனும் ஒண்ணு ஒரு போன் வருது, அர்ஜென்ட்டுங்க, நான் சிவபெருமானு கலந்திருக்கும் போது மனைவி அர்ஜென்ட்டுங்க அர்ஜென்ட்டுங்க அப்படின்னு ஒரு போனை கொண்டு வந்தா அந்த உலக வாசனை என்னை தாக்காதவாறு காத்து காணப்படும் பொருள் யாவும் சிவமே ஆகுமாறு எனக்கு காட்டி என்னோடு கலந்து நிற்பன். அதை பற்றி இன்பமோ துன்பமோ என்னை தாக்காதவாறு சிவப்பெரும் பொருளோடு நான் கலந்து நிற்க செய்வான். முற்றவரின் மாட்சியுமாய் நிற்பர் என்று ஒரு பொருள் இங்கே சொல்கிறது. முற்றவரின் மாட்சியுமாய் நிற்பர் என்று இந்த பாடலிலே குறைவற்ற செல்வம் என்ற தொடர் பொருளையும் என்பது இங்கே. அடுத்ததாக யான் மற்றொன்றை கண்டிடின் அக்காட்சி என்று காட்சியில் நிற்பர் என்று ஒரு வாச்சகம் இந்த பாடலிலே வருகிறது. கொண்டதை கொள்ளாதே என குருவாய் நின்று அறிவுறுத்தியதற்கு ஏற்ப கொண்டதை கொள்ளாதிருக்கும்படி. கொண்டதுன்னா உலகம், இது நாள் வரைக்கும் மனைவி மக்கள் காரு பங்களா தோட்டம், அந்த கொண்டதை கொள்ளாதே அப்படின்னா அதனுடைய பற்றை விட்டு ஓடிடக்கூடாது. பற்றை விட்டு இது நாள் வரை கொண்டதை கொள்ளாதே, அதாவது நமவை கொள்ளாதே என குருவாய் நின்று அறிவுறுத்தியதற்கு ஏற்ப கொண்டதை கொள்ளாதிருக்கும்படி, அத தாமரையில் தண்ணி போல உள்ளும் புறமும் உடன் இருந்து உதவி செய்தலாகிய அருள் விவகாரத்தை விரித்துரத்தல் காணப்படுகிறது இந்த பாடலிலே. இப்படியாக கொண்டதை கொள்ளாதே என்று குருவாய் நின்று அறிவுறுத்தியதற்கு ஏற்ப கொண்டதை கொள்ளாதிருக்கும்படி உள்ளும் புறமும் உடனிருந்து உதவி செய்தலாகிய அருள் உபகாரத்தை இங்கே குறிக்கிறது. இங்கே முக்கியமான செய்தியாக திருப்படி ஞானத்தை இங்கே குறிப்பிட்டு பிராரத்த வினை தாக்காமல் காத்தருளும் முறைமை பற்றி சொல்கிறது. அதாவது நானும் சிவபெருமான் திருவருள் என்ற காட்சி பொருளோடு இரண்டர கலந்து இருக்கின்ற திருப்படி ஞானத்திலே தியானித்திருக்கும் பொழுது என்னை பிராரத்த வினை தாக்காது. மகரிஷி முனிவருக்கு எப்படி அந்த அவர் செய்த வினை தாக்கவில்லையோ அதுபோல நமக்கும் தாக்காது என்ற அற்புதமான செய்தியை இங்கே சொல்லி காண்பானும் காணப்படும் பொருளும் கலந்து நிற்குமாறு இங்கே உணர்த்திற்று என்று சொல்லி இன்றைய பாடலிலே நாம் சிந்தித்தது 7 பாடல்களை நாம் சிந்தித்தோம். முதல் பாடலிலே நாம் சிந்தித்தது இறைவனை அவனுடைய திருவருள் ஞானத்தாலே தான் காண முடியும் என்ற செய்தியை 89வது பாடலிலும் 90வது பாடல்களிலே உயிர்களை ஆட்கொள்ளும் முறை என்று கடல் நீர் நமக்கு அருகாமையில் வந்தாலும் கூட அந்த கடலுடைய ஆழத்தை அறிய முடியாது. அதுபோல் குருநாதர் நம்மிடம் முன்னாடி எளிமையாக இருக்கிறார் என்றால் கூட குருநாதனுடைய ஆழமகலம் நுணுக்கத்தை அறிய முடியாது என்ற செய்தியையும் 91வது பாடலிலே வந்த ஞானாசிரியரான அந்த குருநாதர் சிவமே அன்றி வேறு ஆறுமல்ல என்பதை நாம் சிந்தித்து, அடுத்ததாக இன்று நாம சிந்தித்தது முத்தி பெற்ற ஆன்மா உயிர்களுக்கு அருள் வழங்க முடியாது,
சிவபெருமானே முழு அருளை வழங்க தகுதியுடையவன். அதற்கு ஒரு புல்லுரி என்ற மரத்தில் புல்லுரி எப்படி அந்த மரத்தினுடைய கனியை கொடுக்க முடியாதோ அதுபோல சிவபெருமானுடைய கனியை கொடுக்க முடியாது என்று பார்த்து, அடுத்ததாக அருளாலே மலம் அறுக்க முடியும். அருள் என்ற கத்தி மோகக்கொடி மற்றும் முதல் கொடிக்கு தடையாக இருக்கிற அவா என்ற மோகக்கொடியை திருவருள் என்ற கத்தியால் அறுப்பது போல என்று நாம் அறுத்துவிட்டால் புத்திப்பழம் பழுக்கும் என்பதை சொல்லி 94 இறைவன் குருவடிவம் கொண்ட நோக்கம் 3 விடயங்களை அங்கே சொல்லி நமக்கு 3 விடயங்களாக அம்மையப்பராக வந்த நிலையையும், அடுத்ததாக என்னுடைய மல மாயை கண்மங்களை அறுப்பதும் அவனுடைய திருவடியை என் தலைமையில் வைத்தலும் என்று சொல்லி, அடுத்ததாக 95 என்னுடைய பிராரத்த வினையாகிய பேரு இளவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு என்ற 6 அந்த என்னுடைய பிராரத்தம் முற்றிலும் என்னை தாக்காதவாறு நான் தியானத்தில் இருக்கும்போது என்னை தாக்காது என்ற அற்புதமான அந்த செயலை அங்கே சொல்லி, காண்பானும் காணப்படும் பொருளும் அந்த காட்சி பொருளாலே ஏக நிலையில் இருக்கும் பொழுது நம்மை எந்த இதுவும் வினையும் தாக்காது என்ற செய்தியை அங்கே அற்புதமாக சொல்லி இன்று நிறைவு செய்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வான்மிகில் வளாது வைகமலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறையறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். எல்லா வாய்ப்பு அளித்த அந்த குருவர்களையும் திருவர்களையும் போற்றி வணங்கி உத்தரவு பெற்றுக் கொண்டு வினா. சிவா. நன்றி ஐயா. மகிழ்ச்சி. நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. அருமையாக இருந்தது வழக்கம் போல. பாட்டு விளக்கமும் நன்றாக இருந்தது ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியமா ரொம்ப மகிழ்ச்சி.